Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsor Gen Reviews. Gen Reviews Digital Marketing Company. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகான்கள் சித்தர்கள் உருவாக்கப்பட்ட சித்த முத்திரை. இன்றைக்கி சித்த முத்திரையில் நம்ம 3 முத்திரை பார்க்க போகிறோம். வாயு முத்திரை, கணேச முத்திரை, லிங்க முத்திரை. நம்ம வாயு முத்திரையை எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நமக்கு வாதம் அதிகமானால் தான் இந்த வாயு முத்திரை வாயு உடம்புல அதிகமாகிடும். சாப்பாடு உணவில் புளிப்பு அதிகமாச்சுன்னா செரிமானம் ஆகாது, மூட்டு வலி வரும். இட்லி தோசை புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வாயு முத்திரை, கணேச முத்திரை இதெல்லாம் பெயின் கில்லர் முத்திரைன்னு நம்ம சித்தர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இடுப்பு வலி அதிகமாக வர்றதுக்கு அந்த காலத்தில் உளுத்தங்களி, பனை வெல்லம் இதை அதிகமாக சாப்பிட்டுக்கிறாங்க. இடுப்பு வலிக்கு தேங்காய் எண்ணெயில் உளுந்து வடையை செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் அரைவேக்காடு முட்டையை சாப்பிட்டாலும் முதுகு வலி வராது. இந்த வாதம், பித்தம், கபம். வாதம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தோள்பட்டை, முதுகு வலி, கால் மூட்டு வலி, லோ பேக் பெயின் வாயு அதிகமாகறதுனால வருது. இதனால் நம்ம வாயு முத்திரையை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாயு முத்திரை ஒரு பெயின் கில்லர் முத்திரை. ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் கீழ்ப்பகுதி நுனியில் ரவுண்ட் ஷேப்பில் வாயு முத்திரையை பண்ணும்போது நமக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முத்திரைகளை பண்ணும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு மருந்தில்லா மருத்துவம்னே சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கட்டை விரல், மோதிர விரல், இடது கை நடுவிரல், கட்டை விரல் நுனி மேல் நோக்கி மடியில் வைத்து இப்படியும் பண்ண முடியும். நம்ம கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கழுத்து தேஞ்சிடுச்சு, கையை தூக்க முடியல, தேய்மானம், முட்டியில் ஆயில் இல்லை, அது இதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த முத்திரை செய்யும்போது அது நமக்கு தேவையான சத்து இந்த முத்திரை உருவாக்கி கொடுக்கும். மன அழுத்தம், வலி வர்றது, கழுத்தில் வலி, வெளியே நகர்ந்துடுதுன்னு சொல்லுவாங்க, தோள்பட்டி இறுக்கமாயிடுச்சு, இதெல்லாம் மன அழுத்தத்தினால தான் இருக்கும். அதனால் மன அழுத்தத்துக்கு கணேச முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறோம். 10 வருஷமாக எனக்கு வலி இருந்தால் அந்த கணேச முத்திரையை பண்ணும்போது ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு சரியாகிரும் சொல்லியிருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு தேங்கி இருக்கும் லங்ஸில் சளி, கபம், குளிர்ச்சி, சளி இலக்கி வெளியேற்றும். சின்னவங்க பெரியவங்கலேருந்து ஆஸ்துமா, நுரையீரல் போன்ற பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த முத்திரை உள்ளங்கையில் காற்று புகாத அளவுக்கு டைட்டாக மூடி பெண்களாக இருந்தால் பண்ணும்போது, ஆண்களாக இருந்தால் வலது கை கட்டை விரலையும் பண்ணணும். லிங்க முத்திரை நம்ம உடலில் இருக்கிற ஆக்சிஜன் அளவை சரி பண்ணணும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். நமக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாப்பது எப்படின்னா லிங்க முத்திரை. இது வெப்பத்தோட வடிவம். வெப்பம் நமக்கு உள்ளே செல்லும்போது நாம் நாசி பகுதி, நம் தொண்டை பகுதி எல்லாம் வெப்பமாக